உன் கூட கார்ல வேலைக்காரி வந்திருந்தாலும் நான் அதை பத்தி விசாரிச்சிருக்க மாட்டேன். லக்ஷ்மி எப்பவும் மித்ரா கூட சேர்ந்து இருந்தான்னா எப்ப வேணா அவளால ஆபத்து வரலாம். அதனாலதான் அவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிச்சு வைக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னடா இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க. பணத்துக்காக வேலைக்கு போறேன், சம்பாதிச்சு சாதிக்கிறேன்னு சொல்லி நம்ம குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டா. நீ இந்த நந்தன் குடும்பத்தையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப நீ எதுக்காக வேலைக்கு போகணும்? நம்ம குடும்ப கௌரவத்தை எதுக்காக சந்தி சிரிக்க வைக்கணும்? அம்மா லக்ஷ்மி, இன்னைக்கு நீ ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷனை நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனை நீ தனியா ஃபேஸ் பண்ணிருக்க. நீ எந்த அளவுக்கு ஆடி போயிருப்ப. சரியான நேரத்துல மித்ரா அங்க வந்து காப்பாத்துனது நல்லதா போச்சு. இல்லைன்னு வச்சுக்க. ஆமா மாமா, அவர் சரியான நேரத்துல வந்து என்ன சுத்தியும் சூழ்ந்திருந்த அந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தினாரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியுது லக்ஷ்மி. யாயா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எந்த ஒரு குறையும் இருக்காது. இந்த அரவிந்தா முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா அதை செஞ்சு முடிப்பா. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருக்கேன். அதனாலதான் அந்த சந்தோஷத்தை உங்க எல்லார் கூடவும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, see you tomorrow. மாம், என்ன சூப்பரா எனர்ஜெட்டிக்கா தெரியுறீங்க? என்ன விஷயம்? எதுவும் இல்ல மித்ரா, நம்ம ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ண போறோம்ல, அதனாலதான் கொஞ்சம் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கேன். ஓ, நீ செலிப்ரேஷன் மூட்ல இருக்கியா இல்ல எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற மூட்ல இருக்கியா? கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி நாளைக்கு என்னோட சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸையும் சில பிசினஸ் மேக்னட்ஸையும் நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ண போறேன். ஒரு சின்ன பார்ட்டி. நம்ம புது பிரான்ச் ஓபன் பண்றதால அந்த சின்ன சந்தோஷத்தை எல்லார் கூடவும் சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பிரான்ச்ச பத்தி நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா பப்ளிசிட்டியும் நம்ம பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த பார்ட்டி. வாவ் பெரியமா, ஒரே பார்ட்டில 2 பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பெரியம்மா என்ன பண்ணாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க செய்யற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும்னு தெரிஞ்சது தானே. am I right பெரியம்மா? You right. நாளைக்கு பார்ட்டி ஹாப்பியா நடக்கணும்னாலோ அரவிந்தாக்காவோட பேரு கெடாம இருக்கணும்னாலோ லக்ஷ்மி அவ முகத்தை காட்டாம அவ ரூம்குள்ளேயே இருந்தாகணும். லக்ஷ்மி, இவ்ளோ நேரம் நாங்க பேசினது எல்லாமே உன்னை பத்தி தான். நாளைக்கு உன்னோட முகத்தை யார்கிட்டயும் காட்டாம நீ உன்னோட ரூம்குள்ள இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க அத்தை. உங்க பேருக்கோ உங்க குடும்பத்துக்கோ கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. நாளைக்கு என் ரூமை விட்டு நான் எக்காரணத்தை கொண்டும் வெளியில வர மாட்டேன். மாம், இதெல்லாம் ஏன் மித்ரா, நான் பேசினதுல உனக்கு ஏதாவது தப்பா தெரியுதா? நான் பண்ற விஷயத்துல உனக்கு ஏதாவது குற்றம் தெரியுதா என்ன? நான் எது பண்ணாலும் எல்லாரோட நல்லதுக்காகவும் யோசிச்சுதான்ப்பா பண்ணுவேன். அத நீ எப்பவும் புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன்.
மித்ரா, இப்போ நீ இருக்கிற நிலைமையில உன் மனசு எப்படிலாம் யோசிக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட உணர்ச்சி எல்லாம் எந்த அளவுக்கு குழப்பமான சூழ்நிலையில இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உன் பர்சனல் லைஃபை உன் ப்ரொஃபஷனல் லைஃபோட முடிச்சு போடாத. பர்சனல் லைஃபால ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால நாளைக்கு வர விருந்தாளிங்க கிட்டேயும் கூடவே வர பிசினஸ் மேக்னெட்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் ஃபார்மலா கூலா நடந்துக்க. ம் ஓகே டாட். என்ன ஆண்டி முகம் பிரகாசமா இருக்கு? மனசுல ஏதோ ஒரு சந்தோஷம் தாண்டவம் ஆடுது போல இருக்கே. என்ன விஷயம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஜெகதீஸ்வரி கிட்ட பேசினேன். அதனாலதான் எனக்கே தெரியாம அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம்ன்றது அவ்வளவு சுலபமா வராதே ஆண்டி. இந்த சிரிப்புக்கு பின்னாடி அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். வர வர நீ என்ன ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிட்ட மனிஷா. அதான் மறைச்சு வைக்கிற ரகசியத்தையும் வெளியே சொல்லிடுற. 6 மாசம் சேர்ந்து சுத்தினா இவங்க அவங்களா மாறுவாங்க, அவங்க இவங்களா மாறுவாங்கன்னு சொல்லுவாங்களே ஆண்டி. நான் இவ்ளோ நாளா உங்க கூட சுத்திட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களை பத்தி எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தெரியும். அதற்கட்டும், என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஜெகதீஸ்வரி ரொம்ப ரிச் ஃபேமிலி. கணக்கே இல்லாத அளவுக்கு சொத்து இருக்கு. என்ன முடியாத அளவுக்கு பணம் கொட்டி கிடக்கு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. அதுக்கு வேற என்ன, அவளுக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் முடிச்சிட்டேன்னா என்னோட பொறுப்பு முடிஞ்சிடும்ல. ஓஹோ, நீ மட்டும் இல்லன்னா இந்த வீட்ல பிரச்சனையே இருக்காது. நாளைக்கு பார்ட்டிக்கு வரப்போறவங்க உங்க மருமக வீட்டை விட்டு போயிட்டாளாமே, கோர்ட்டு படி ஏறினாளாமே, புருஷன் கிட்ட விவாகரத்து கேட்டாளாமே, நந்தன் ஃபேமிலி மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாளாமே அப்படின்னு உன் முகத்தை பார்த்து கேக்குறவங்க கேள்விக்கலாம் எங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த லக்ஷ்மி நம்ம கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. லக்ஷ்மி, உங்க அத்தை சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியாமா? இது உன்னோட வீடு. நீ விரும்பின மாதிரி இருக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம். உன்னை எதிர்க்கிறதுக்கோ வேணான்னு சொல்றதுக்கோ இங்க யாருக்குமே அதிகாரம் இல்லம்மா. கோட்டையில இருக்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ராஜாக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு அர்த்தம் இல்ல மாமா. அந்த அதிகாரத்தை மக்கள் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ராஜாங்கிற பதவிக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அந்த ஆட்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்.